நீலகிரி மாவட்டத்தில் பிரபல பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தியின் ஹோட்டல் மேலாளரிடம் வாட்ஸ்அப்பில் அவரை போலவே மெசேஜ் அனுப்பி 20 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர் சுருட்டிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. நடிகரை போலவே நடித்து பணம் சுருட்டப்பட்டது எப்படி? 1980ஆம் ஆண்டுகளில் பாலிவுட் திரையுலகில் பிரபல கதாநாயகனாக வலம் வந்தவர்தான் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி. பல்வேறு மொழிகளில் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் தமிழில் மணிரத்னம் இயக்கிய குரு படத்தில் நடித்துள்ளார். இவருக்கு சொந்தமாக நீலகிரி மாவட்டத்தில் பிரபல ஹோட்டல் ஒன்று உள்ளது. இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதி நடிகரின் ஹோட்டலில் மேலாளராக பணியாற்றும் ஜித்தேஷ் குமாரின் செல்போன் எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அதில் குன்னூரில் உள்ள ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமாக பணியில் உள்ளேன். நான் இருக்கும் இடத்தில் செல்போன் சிக்னல் பிரச்சனை உள்ளது. எனவே ஹோட்டல் வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் உள்ளது என்றும் அந்த பணத்தை நான் அனுப்பும் வங்கி கணக்கிற்கு அனுப்புமாறும் கூறப்பட்டிருந்தது. வழக்கமாக மிதுன் சக்கரவர்த்தி ஹோட்டல் மேலாளரை தாதா என்று அழைப்பார். அந்த பெயர் சொல்லி மெசேஜ் வந்ததால் மேலாளருக்கு எந்தவித சந்தேகமும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து ஹோட்டல் மேலாளர் வங்கி கணக்கில் இருந்து 20 லட்சம் ரூபாய் பணத்தை ஆன்லைன் மூலமாக அந்த வங்கி கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். மேலும் நிரந்தர வைப்புத் தொகையில் உள்ள 30 லட்சத்தையும் மற்ற கணக்குகளில் உள்ள 50 லட்சத்தையும் அனுப்புமாறு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துள்ளது. மறுநாள் மிதுன் சக்கரவர்த்தி வேறு ஒரு வேலை விஷயமாக மேலாளர் ஜித்தேஷ் குமாரை செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது நீங்கள் கூறியபடி 20 லட்சம் ரூபாயை உங்கள் வங்கி கணக்கிற்கு அனுப்பிவிட்டேன் சார் என்று மிதுன் சக்கரவர்த்தியிடம் மேலாளர் கூறிய போதுதான் மோசடி நடைபெற்றது தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்த ஹோட்டல் மேலாளர் உடனடியாக இது குறித்து ஊட்டி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனால் நிரந்தர வைப்புத் தொகையில் இருந்த பணம் மற்றும் மற்ற கணக்குகளில் இருந்த பணம் என 80 லட்சம் ரூபாய் பணம் தப்பியது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து எந்த வங்கி கணக்கிற்கு பணம் சென்றுள்ளது என்பது குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். போலீசாரின் விசாரணையில் நாக்பூர், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள வங்கி கணக்கிற்கு பணம் சென்றுள்ளது தெரிய வந்துள்ளது.